2017 நாங்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்தோம். அமர்ந்ததற்கு பிறகு 2019 தேர்தல், 21 தேர்தல், அதற்கு பிறகு 24 தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் போன்ற தேர்தலை நாம் சந்திக்கின்ற போது களத்திலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. 2024 இன்றைக்கு நாம் நினைக்கிறோமே, பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் 30 இடங்களை நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும். இதையெல்லாம் நாம் வருடத்திலே நினைவூட்டினோம். அது சகோதரர் வேலுமணி கூட ஒரு முறை அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச் செயலாளரை சந்தித்தோம். சந்தித்ததற்கு காரணமே, கழகம் தொய்வோடு இருக்கிறது. தேர்தல் களத்திலே நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை. கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் SP வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது. கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அதற்கு அவர் பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. இது எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், மறப்போம், மன்னிப்போம். வெளியே சென்றவர்களை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம்.